நண்பர்களே, ராஜஸ்தான் ராயல்ஸோட கோச் ராகுல் டிராவிட்டுக்கு கால் உடஞ்சிருச்சுங்க. கால் உடஞ்சாலும் வீல் சேரில் வந்து அங்கே ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளேயர்ஸுங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்ருக்காரு. இதை வெங்கடேஷ் ஐயர் தூரத்துலேருந்து ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்திருக்கான். ராகுல் டிராவிட் கிட்ட போய் கேட்குறான், ஏன் சார் உங்களுக்கு எப்படி சார் கால் உடஞ்சிது? சரி, கால் உடஞ்சிருச்சுல, நீங்கள் வீல் சேரில் வந்து பிளேயர்ஸ்களுக்கு கோச்சிங் கொடுக்கணுமா? ஒரு 2 நாளாவது ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லைங்க சார் அப்படின்னு வெங்கடேஷ் ஐயர் கேட்டிருக்கான். அதுக்கு ராகுல் டிராவிட் என்ன தெரியுமா சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, போன டைமு எங்கள் ராஜஸ்தான் ராயல்ஸை இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஜெயிச்சிட்டானுங்க. என்ன ரீசன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸில் பவுலிங் சரியில்லை. ஜோஃப்ரா ஆர்ச்சர் போட்ட 4 ஓவரில் 76 ரன் அடிக்கிறானுங்க. அதனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுலர்களுக்கு நான் கோச்சிங் கொடுத்தே ஆகணும். ரெண்டாவது, எங்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமில் சஞ்சு சாம்சன் மெயினான பிளேயரு கேப்டன்சியில் இல்லை, அவனுக்கு இன்ஜுரி. அதனால் இந்த டைமு நான் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு கோச்சிங் கொடுத்தாதான் கொல்கத்தாவை நாங்கள் ஜெயிச்சு பாயிண்ட்ஸ் டேபிளில் முன்னாடி போக முடியும் அப்படின்னு ராகுல் டிராவிட் பேசியிருக்காருங்க. ராகுல் டிராவிட்டுக்கு ஏன் கால் உடஞ்சிருச்சு அப்படின்னு தானே கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லைங்க. ராகுல் டிராவிட் இந்த கர்நாடகா லீக் தொடரில் போய் கலந்துக்கிட்டு விளையாண்டுருக்காரு, சூப்பராக விளையாண்டுருக்காருங்க. ஆனால் பால் வந்து ராகுல் டிராவிட் கால் மேலே அடித்து பெரிய இன்ஜுரிங்க. அவரால் நடக்கவே முடியாத அளவுக்கு பெரிய இன்ஜுரி ஆகிருக்கு. உடனே வந்து ராகுல் டிராவிட் கால்லாம் மாவு கட்டு போட்டுக்கிட்டு எப்படியோ வீல் சேர்லாம் நடந்து வந்து இப்போ நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளேயர்ஸுங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்ருக்காருங்க. இதை பார்த்து நிறைய ஐபிஎல் மேட்சுகள் இருக்கிற கோச்சுகள், நிறைய இந்தியன் டீமில் இருக்கிற கோச்சுகள் எல்லாருமே பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்குங்க. நம்ம ராகுல் டிராவிட் 15 வருஷமாக நம்ம இந்தியாவுக்காக விளையாண்டுருக்காரு. ஆனால் அவர் விளையாண்ட ஒரு டைமு கூட இந்தியா கப்பை ஜெயிக்கவே இல்லைங்க. ரொம்ப சேடான நியூஸுங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே கம்பேக் கொடுக்குறாரு. இந்தியாவோட கோச்சாக ராகுல் டிராவிட் வராரு. 2024 போன T20 உலகக்கோப்பையில் கூட இந்தியாவுக்கு கப்பு வாங்கி கொடுத்துருப்பார் ராகுல் டிராவிட் கோச்சாக வந்து. அதுக்கப்புறம் U19 வந்து நம்ம இந்தியாவுக்கு கப்பை ஜெயிச்சு கொடுத்தாருங்க. ஆனால் அவர் இருந்து விளையாடும் பொழுது இந்தியா ஒரு டைம் கூட கப்பை ஜெயிக்கல அப்படிங்கிறதாங்க ரொம்ப சேடான நியூஸு. ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணுதுங்க. போன டைமு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸ் விளையாண்டாங்க. அதில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் போட்ட 4 ஓவரில் 76 ரன்னுங்க. இந்த இஷான் கிஷனும் டிராவிஸ் ஹெட்டும் பயங்கரமாக விட்டு சாத்துன்னு சாத்திட்டானுங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சரை நம்ம ஹர்பஜன் சிங் பயங்கரமாக திட்டியிருந்தார். அதை பற்றி கூட நான் முன்னாடி வீடியோவில் நான் பேசியிருக்கேன், பார்க்கலன்னா போய் பாருங்கள். இன்னைக்கு மேட்ச்சில் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸும் விளையாட போகிறாங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் நம்ம அஜன்கியா ரஹானே தாங்க கேப்டனு. அது மட்டும் இல்லைங்க, டிகாக்கு, சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல், சூப்பரான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் கொல்கத்தாவை ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். கொஞ்சம் ட்ரை பண்ணனா கொல்கத்தாவை ஈஸியாக அடித்து துவம்சம் பண்ணிடலாம். போன டைம் கொல்கத்தா வந்து தோற்றுருந்தாங்க. அதே மாதிரி போன டைம் ராஜஸ்தான் ராயல்ஸும் தோற்றுருந்தாங்க. இந்த 2 தோத்த டீமும் இன்னைக்கு விளையாடுறாங்க. இந்த மேட்ச்சில் கொல்கத்தா ஜெயிக்குமா இல்லை ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிக்குமா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.